ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணி கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. கடைசி லைன் சொல்றது, அந்த இடத்துக்கு மாரா என்று சொல்லி பெயரிட்டாங்க. ஏன்னா அது கசப்பு என்று அர்த்தம். ஏன்? அது நிறைய தண்ணி இருக்குது, அது குடிக்க முடியாத அளவு கசப்பு. அது இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஜனங்கள் 3 நாள் தாகத்தினால கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. குட்டி பிள்ளைகள், ஆடு மாடுகள், பெரியவங்களா இருக்கிறாங்க, வனாந்தரத்துல நடந்து வராங்க. தண்ணியை பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. படிப்பை பருகிறாங்க. சொல்லுவாங்க பசிக்கிறவங்களுக்கு ருசி தெரியாதுடானா அதையும் தாண்டி இது கசப்பு. உன்னை என்ன செய்யுதுன்னு சொல்லி அவங்க அங்கலாய்க்கிறாங்க. இதை மேற்கொள்ளக்கூடிய வழி அல்லது இதை மாற்றக்கூடிய வழி எதுவுமே தெரியல. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. இன்னும் நடந்து போகணுமோ? எவ்வளவு தூரம்? 3 நாள். ஒருவேளை சாப்பிடலாம், சமாளிக்கலாம் தண்ணியை குடிச்சு. ஆனா தண்ணீர் குடிக்காம இருக்க முடியாதே. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளதான் அந்த ஜனங்கள் போகும்போது ஆண்டவரை நோக்கி மோசே கூப்பிடுகிறார். என்ன ஆண்டவர், இந்த ஜனங்களை நடத்திட்டு போக முடியாது சொன்னீங்க, ஆனா தாகத்தினால் கஷ்டப்படாம போது ஆண்டவர் சொல்றாரு, அதே தண்ணீர் நின்ன இடத்துல ஒரு மரத்தை காமிக்கிறாரு. அது ஒரு கிளையை வெட்டி அந்த தண்ணியில போடப்பா அப்படிங்கிறாரு. மோசே அப்படியே கீழ்ப்படுகிறார். கொஸ்டின் பண்ணல. அது எப்படி போட்ட உடனே மாறிடுமா, குடிச்சிட முடியுமா? நாமெல்லாம் நிறைய கேள்வி கேட்போம். அது அப்படியே செய்யறான். அந்த தண்ணீர் கசப்பு குடிக்கிற மாதிரி மாறினது என்று சொல்லப்படவில்லை, மதுரமாய் மாறிடுச்சுதான். ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டுச்சு. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய கசப்பான பாதையில கடந்து போறோம். அப்படிப்பட்ட நெருக்கங்கள், கசப்பு மாறாம உள்ள அப்படி புண்ணாகவே இருக்கிறது, காயங்களாகவே நிறைய இருக்குது. இந்த காயம் இனி ஆறாது, இதை என்னால மறக்க முடியாது, இப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, நிறைய இருக்கும். மாற்றுவதற்கு மருந்து கர்த்தர்ட்ட இருக்குது. யாராலும் முடியல, எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்க, எல்லா முயற்சி எடுத்து தோற்று போயிடுச்சு, அவ்வளவுதான் ஃபெயிலியருங்கிறீங்களா? இல்ல, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர் சொல்வதை செஞ்சு பாருங்க. மாறாவும் மதுரமாய் மாறும், பலவீனமும் பலனுள்ளதாய் மாறும், தடைகளும் உடைக்கப்படும். இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு காட்டு வழியா ஒரு மனிதன் போகிறார். போகும்பொழுது ஒரு மரத்தின் நிலையில கொஞ்சம் நிக்கிறாரு. அங்க ஒரு சம்பவத்தை அவர் பாக்குறாரு. பார்க்கும் அந்த பாம்பு ஒண்ணு மரத்து மேல ஏறுது. அங்க மரத்தின் உச்சி பகுதியில கூடு ஒரு குருவி கட்டி வச்சிருக்குது. அதுல கூட்டுக்குள்ள குருவி குஞ்சுகள் இருக்குது. தாய்ப்புறவை பாதுகாத்து இருக்குது. இந்த பாம்பு அந்த குஞ்சுகள் எடுத்து சாப்பிட போகுது. தாய்ப்புறவை கத்துது. மற்ற பறவைகளும் சேர்ந்து அங்க பயங்கரமா கூச்சல் இடுது. ஐயோ, அது சத்தத்தை கேட்டு அது பாம்பு சட்டே படல, அந்த கூட்டம் நெருங்குது. இத பார்த்துட்டு இருந்த அந்த தாய் பறவை அங்கே சுத்தி பறக்குது, குஞ்சுகிட்ட நெருங்கோடாம பண்ணுது. அந்த தந்த பறவை என்ன பண்ணுது, நேரா போய் எங்கேயோ வேகமா போய் ஒரு விதமான பச்சை கலர் சின்ன புல் மாதிரி ஒரு செடியை தூக்கிட்டு வந்து தன்னுடைய குஞ்சுக்கு மேல போட்டுருது. போட்டோன்னு அந்த பாம்பு நெருங்கிச்சு, ரீச் ஆயிடுச்சு. ஆனா அதால அந்த குஞ்சுகள் கிட்ட நெருங்க முடியல. அதனுடைய வாசனை பாம்பை கிட்ட போக விடாம ஒரு மாதிரி அதற்கு மயக்கத்தை கொண்டு வந்துருச்சு. உடனே அது வேற மாதிரி அப்படியே இறங்கி போயிடுச்சு. பாருங்க எவ்வளவு ஞானம் அந்த பறவைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நாம் யோசிக்கிறோம், அதற்கு 5 அறிவு தான் சொல்லுவாங்க. ஆனா அதே ஆண்டவர் எவ்வளவு அழகா போஷித்து அந்த சத்துருவின் பிடியிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வழியை கொடுக்கிறாரு. அதே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த பறவைகளுக்காக ரத்தத்தை சிந்தல, ஜீவனை கொடுக்கல, பறவைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கல. அதை காட்டிலும் முக்கியமான நமக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார், நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். நமக்கு மீண்டுமா வந்து நம்ம அவரோடு கூட வைத்துக் கொள்ள போகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் வச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட காரியங்களாலும் உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். தப்பித்து செல்ல வல்லவரா இருக்கிறார். யோர்தானை போல கரை புரண்டு ஓடலாம். கவலைப்படாதுங்க, காரியங்கள் மாறும். மாறாவின் கசப்பும் மதுரமாய் மாறும். ஜெபிப்பும் அன்பின் தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின தேவனப்பா, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அதை ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்தீங்க. அதன் அருகில் இருந்த மரத்திலே ஒரு மூலமா ஒரு அற்புதத்தை செஞ்சீங்க. அநேக நேரத்துல எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு தெரியாம அங்கங்க அங்கலாய்க்கிறோம். அருகிலே அதற்கு தீர்வுக்கான வழி வச்சிருக்கிறீங்க. அதை பார்க்கும்படியா செய்யுங்க, செய்யும்படியா செய்யுங்க. காதுகளில் கேட்கட்டும், எங்கள் கண்களால் பார்க்கும்படியா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு ஒருவேளை கசப்பின் பாதையில, நெருக்கத்தின் பாதையில, போராட்டத்தின் பாதையில் கடந்து செல்லலாம். கண்களை தரங்கப்பா. நோக்கி கூப்பிடும் பொழுது உதவி செய்து நெடுங்காலமா இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகட்டும். இந்த நாளில் அதை செய்வீராக. துதிக்கணமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். மாறாவின் தண்ணீரும் மதுரமாய் மாறும். ஏனால் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.